நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் தொழிற்சங்கங்களுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை. அரச மருத்துவ அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் இடைநிறுத்தம். எங்கே தேசபந்து தேடும் போலீசார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வெடித்த போராட்டம். தமிழர் பிரதேசத்தை உலுக்கும் வாள்வெட்டு. எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான கலந்துரையாடல் வெற்றி. மின்கம்பத்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள், இருவர் வைத்தியசாலையில். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப காலம் 12ஆம் தேதி வரை. நாட்டின் சில இடங்களில் நாளை மழை. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் போராட்டங்களுக்கு தடை உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். இந்த ஆண்டு பாதீட்டில் அரச ஊழியர்களுக்கான சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் நடத்தும் வேலைநிறுத்தங்கள் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கையின் பலவீனமான பொருளாதார வீழ்ச்சி தடைப்படக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் இன்று எச்சரித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்காவின் முதல் பாதீடு பொதுத்துறை சம்பளத்தை உயர்த்தியது மட்டுமல்லாமல் நாட்டின் நலிந்த நிதிகளை சரி செய்யும் முயற்சியாக நீண்டகால சலுகைகளின் ஆழமான குறைப்புகளையும் செய்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் முக்கிய மருத்துவர்கள் சங்கம் தங்கள் கொடுப்பனவுகளில் குறைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதன்கிழமை முதல் பணி நிறுத்தம் மேற்கொள்ளவுள்ளதாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஆசிரியர்களும் பணி நிறுத்தங்களை பரிசீலித்து வருகின்றனர். எனினும் இலங்கையின் சிக்கன திட்டத்திற்கான கடைசி பெரிய உந்துதல் இந்த பாதீடு என்றும் அதன் பிறகு முன்னோக்கி செல்வது மிகவும் எளிதாக இருக்கும் என்றும் சர்வதேச நாணய நிதிய குழு தலைவர் பீட்டர் ப்ரூயர் கூறியுள்ளார். அத்துடன் தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள அவர், சீர்திருத்தங்களுடன் இணைந்து கொள்வது இலங்கையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நாளை தினம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் மேற்கொள்ளப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகதபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சங்கம் மார்ச் 21 வரை தமது போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையில் தமது கோரிக்கைகள் குறித்து மேலும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் வைத்தியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவு மற்றும் பயணத்தடை இருந்த போதிலும் முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை போலீசார் இன்னும் தேடி வருகின்றனர். ஏற்கனவே சுமார் 5 வீடுகளிலும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. எனினும் அவர் இன்னும் தலைமறைவாகி நிலையில் இருந்து வருகின்றார். 2023 டிசம்பர் 31 அன்று மாத்தறை வெலிகமவில் உள்ள பெலேன பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவின் 7 அதிகாரிகளுடன் சேர்ந்து அவரை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து குற்றப்புலனாய்வு துறையின் வேண்டுகோளை தொடர்ந்து தென்னகோனுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இலங்கையின் 36வது போலீஸ் அதிபராக தென்னகோன் நியமிக்கப்பட்டார். யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் முன் இடம்பெற்று வருகின்றது. ஊழியர் சங்கத்தின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்களுக்கும் அரசிற்கும் தெரிவிப்பதற்காக இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் தங்களது பிரச்சினைகளுக்கான தீர்வு வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களது பல்கலைக்கழகத்திற்கான பிரத்யோக சேவைக்காக கொடுப்பனவு மற்றும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அரசுக்கு அறிய தருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் வியாபார நிலையத்தில் கடமையில் இருந்தவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை கொக்குவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த வியாபார நிலையத்திற்குள் நுழைந்த இருவர் அங்கு கடமையில் இருந்தவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்.
இந்த தாக்குதலில் வாள்வெட்டுக்கு இலக்காகியவரது விரல் துண்டாடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் தமிழர் பிரதேசங்களில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் வாள்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் இன்று சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்துள்ள புதிய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விநியோகஸ்தர்களின் பரிந்துரைகளை பற்றி கலந்துரையாடா மேலும் ஒரு சந்திப்பு வரும் 18ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சூத்திரத்தை செயல்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்றில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குடத்தனை பகுதியில் இருந்து மருதங்கேணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் மருதங்கேணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமே அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாக பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் கடமைகளில் ஈடுபடவுள்ள அனைத்து அரச பணியாளர்களும் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் எந்த காரணத்துக்காகவும் விண்ணப்ப முடிவு திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் சில இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு, சபரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பத்தரமுல்லை பொல்துவ சந்தையில் தொழில் கோரும் பட்டதாரிகளால் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக கொழும்பு தலைமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டமோ அல்லது வன்முறை செயல்களோ நடத்த அனுமதிக்க மாட்டாது எனவும் மக்கள் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறும் மற்றும் பணியிலுள்ள அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் போராட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதெனவும் குறித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.